தலையாமங்கலம் பாலு அவர்கள் சொன்னதை கூட இன்னாரை இந்த வேலையை கொடுத்தால் முடித்து விடுவார்கள் என்று சொன்னதை கூட நிச்சயமாக இந்த கொள்முதல் பணியாளர்களுக்கு வாழ்வளிப்பதில் நீங்கள் இன்றைக்கு வாங்குகின்ற சம்பளத்திற்கு உறுதுணையாக இருந்து பெற்று தந்த அண்ணன் ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இப்பொழுதும் உங்களை நோக்கி கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். பேரவை பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதை நானும் வழிமொழிந்து உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும் என்ற வேண்டுகோளை வைத்து உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். சிறப்புமிக்க கூட்டத்திற்கு வருகை தந்து மன்னார்குடிக்கு பெருமை சேர்ந்திருக்கும் எனது ஆர்வம் ஆமா என் குடும்பத்தில் ஒருவர் எனது தந்தையாருக்கும் அதைவிட மிக முக்கியமாக தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் நெஞ்சில் ஒரு பகுதியை குத்தகை எடுத்தவர். அதே போல இன்றும் நமது முதலமைச்சர் அவர்களின் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான ஆலோசகராகவே திகழும் எனது அறிவின் நமது பேரவை பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, பேரவைத் தலைவர் எனது ஆரோக்கிய அண்ணன் பல நேரங்களில் மாமா தனியாக பார்க்கும்போது எப்பவுமே மாமாவுடைய கூடவே நின்று இந்த இயக்கத்துக்கும் இந்த பேரவைக்கும் மிகப்பெரிய பலமாக இருந்து சிவில் சட்ட பிரச்சனைனா அது உடனடியாக ஆக்ரோஷமாக சண்டை போட்டு எப்படியாவது அனைத்து கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து இடத்திலும் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அண்ணன் நடராஜன் அவர்களே, பேரவைத் தலைவர் நடராஜன் அவர்களே, மாநில பொருளாளர் சகோதரர் மணிகண்டன் அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்து பல உண்மைகளை இங்கே தெரிவித்து அமர்ந்திருக்கும் எனது ஆர்வீரண்ணன் தலையாமங்கலம் பாலு அவர்களே, அருமையண்ணன் திருவாரூர் மாவட்ட அவைத்தலைவர் நடராஜ் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் சிவா, சகோதரர் கவி, சகோதரி கலைவாணி மோகன் உள்ளிட்ட கழக முன்னோடிகளே, மாநில ஆலோசகர் குழு உறுப்பினர் அன்பன் ராமநாதன் அவர்களே, மத்திய சங்க பொறுப்பாளர் இளவரசன் அவர்களே, திருவாரூர் மண்டல ஒரு நிமிடத்தில் பேசி முடித்திருக்கும் எனது அன்பன் நீலமயன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, மயில்வகாரன் அவர்களே, ஆர்வன் என்றுமே பல நேரங்களில் பல ஆலோசனைகளை சிவில் சட்ட சம்பந்தப்பட்ட பல ஆலோசனைகளை எனக்கு வழங்கியிருக்கும் எனது அறிவியல் அழகிரி உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த பெரிய லிஸ்ட் இருக்கு, யாரையா விட்டுருந்தா பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா மாமா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அவர் இவ்வளோ நேரம் அமர்ந்து இந்த வயதிலும் அவருக்கு பெரிய வயசாகல இருந்தாலும் சொல்கிறேன், அவர் இவ்வளோ தூரம் அமர்ந்து இருந்து நமக்கு பெரும் சேர்த்துருக்கிறது பெரிய விஷயம். எனவே நீண்ட நேரம் ஏன்னா சாப்பாட்டு நேரம் வேற ஆயிடுச்சு. நான் இந்த நேரத்தில் ரொம்ப நேரம் அவர் எடுக்க வேணும்னு பார்க்கறதுனால குறுகிய நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதனால், அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் அதை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். பல கோரிக்கைகள் அடங்கிய ஒரு பட்டியலையே இங்கே கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அதையெல்லாம் கவனித்து
இதுல பார்க்க கூடாது, எதை டிக்கு போட்டிருக்கேன் எதை டிக்கு போட்டு பார்க்க கூடாது. அதனால அதெல்லாம் சொல்றேன், அதுக்காக தான் வச்சிருக்கேன். நான் எழுதும் போது எனக்கு புரியுற மாதிரி தான் எழுதுவேன், வேற யாருக்கும் புரியாது. சங்கத்தை பொறுத்தவரை சிவில் சப்ளை காப்பீடு அந்த பிரச்சனை இருக்கும்போது, பிசிஎல் பிரச்சனை இருக்கும்போது, அப்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நான். ஆனால் திராவிட மாடல் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட மாடல் அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலமாக எதிர்கட்சி உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றி, அதற்கு முன்பு முத்தமிழர் கலைஞர் அவர்களின் கோபாலபுரம் இல்லத்திலும் அங்கே கால்தடம் பதித்து அங்கேயே வளர்ந்து அறிவாலயத்திலும் புரண்டு எழுந்து அங்கே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து கேட்டதுக்கு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இந்த திராவிட மாடல் அறிவு கொஞ்சம் அப்பப்போ ஒட்டி இருப்பதனால், அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதனால், தாத்தா எப்படி மாமாவை பார்ப்பாரு, எப்படி முதல் முறையா திருவாரூர் வந்தபோது கூட அதற்கு பொறுப்பாளராக இவரை நியமித்தார் என்றால் அப்போ எவ்வளவு நம்பிக்கை இந்த மனிதர் மீது வைத்திருப்பார் என்பதை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். ஒரே குடும்பமாக பழகியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு மிகப்பெரிய குடும்பம் தான், அதில் எல்லோரும் உடன்பிறப்புகள் தான் என்பது முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கருவில் இருந்து திமுக காரனாக இருக்கும் குடும்பம் தான். எனவே அவர்களிடம் என்னை வழிநடத்தியவர்கள், என்னை வழிகாட்டியவர்கள், அவர்களிடம் கற்றுக்கொண்டதனால் நம்ம எல்பிஎஃப் போன்ற எல்பிஎஃப் சந்திக்கும் அந்த பல பிரச்சனைகள், அதையெல்லாம் எப்படி இவர்கள் எல்லாம் கையாளுகிறார்கள், ரொம்ப லெஃப்டாகவும் இல்லாம லெஃப்ட் சென்டரா எப்படி இருக்கணும் அப்படின்ற, சென்டர் லெஃப்டா எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் எங்ககிட்ட கற்றுக்கொண்டதுனால பல விடயங்களுக்கு சரியான தீர்வை எடுத்துக்கூறும் ஒரு வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. அதை தாண்டி திட்டக்குழுவில் பயணித்த போது எனக்கு கிடைத்த அனுபவம் இது அளப்பெரியது. திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு 2.5 ஆண்டுகள் அங்கே இருந்ததனால் முழுமையாக எனது அறிவியர் தயாரித்தன் அவர்கள் எனக்கு ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம், அனைத்து துறையையும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அதன் மூலம் அனைத்து துறையிலும் பணிபுரியும் இந்த தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய விடயங்களை புரிந்து கொள்ளும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆகையால பல நேரங்களில் நான் ஒரு பொறுப்பிலிருந்து பார்க்கும் அந்த வியூ பல நேரங்களில் உங்கள் பார்வையில் இருந்து பார்ப்பது போல்தான் அமைந்து விடுகிறது யதார்த்தமாக. அதற்கு பாபா அவர்களை போன்ற எனது குருநாதர்களுக்கு தான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானே அவரே கிட்ட சொல்லியிருக்காரு, நீ எப்போ எல்பிஎஃப்ல சேரப்படுறதெல்லாம் கேட்டிருக்காரு, நீங்க எப்ப சேர்க்கிறீங்கன்னு நான் கேட்டேன். ஏனென்றால் உண்மையாக உழைப்பவர்களுக்கு உண்மையாக சேர வேண்டிய அந்த உரிமைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கடமை என்று முழுமையாக நம்புவதால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், திராவிட மாடல் 2.0 மேலும் பல உங்களது கோரிக்கைகள், மீதமுள்ள கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு நிச்சயமாக சந்தேகமே வேண்டாம். அறிவேந்தன் பாலு அவர்கள், அறிவேந்தன் தலைமகன் பாலு அவர்கள் பேசும்போது கூட இங்க குறிப்பிட்டார், எப்படி அந்த மூட்டைக்கு 3 ரூபாய் 10 ரூபாய் ஆக்கும் போது அண்ணா அவன் எப்பவுமே யதார்த்தமா பேசுறது, எப்பவுமே கரெக்டா நடந்தது அப்படியே சொல்லுவார். ரொம்ப அழகா இன்னொன்னு ஞாபகப்படுத்தலாம். அது நடந்த பொழுது எப்படி திராவிட நாயகன் அவர்கள் இங்க செருமங்கலத்துக்கு ஒரு டிபிசியை பார்த்து விட்டு அந்த மாலை நேரம் இருட்டிடுச்சப்போ இல்ல அப்பதான் வந்தார். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு அதையும் சொல்றேன், இங்க பார்த்து அங்க அந்த அறிவிப்பு வெளியானது. இது மன்னார்குடியிலிருந்து, தமிழ்நாடு முழுக்கையில இருந்து வந்த கோரிக்கை கும்பகோணம் போய் மன்னார்குடிக்கு அது மன்னார்குடியே அறிவிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம். இன்னும் இது திருவாரூர்ல தஞ்சை தரணியில உதித்த முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களாலும் இதே மன்னார்குடியை சேர்ந்த தாத்தா மன்னை அவர்களாலும் உருவாக்கப்பட்ட சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு எதுவாக இருந்தாலும் சுத்தி மன்னார்குடிக்கு வந்துதான் ஆகணும். அதனால தான் நீங்களும் இன்னைக்கு மன்னார்குடிக்கு வந்துருக்கீங்க. இன்ஃபேக்ட்
ஏன்னா அண்ணன் நம்ம உணவுத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு அண்ணா ஒரு டிரான்ஸ்ஃபர் மன்னார்குடியா அப்படின்னு ஏப்பா ஒட்டுமொத்த சிவில் கார்பரேஷன் முழுக்க மன்னார்குடிக்காரங்க மட்டும் பார்ப்பாங்க. எல்லாரும் மன்னார்குடிக்காரன் எத்தனை இடத்துல கொடுப்பது? அதுக்கு என்ன பண்றது? 256 பிபிசிக்கு மன்னார்குடி தான் இருக்கு. தமிழ்நாட்டிலே இதுக்கு அதிக பிபிசிக்கு மன்னார்குடி தான் இருக்குது. எனவே இங்கே மண்ணையில் திருவாரூர் மண்ணில் தஞ்சை மண்ணில் தஞ்சை மண்ணில் ஒவ்வொரு நாளும் பயணித்து முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் பல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு செய்தனால்தான் இந்த பணியெல்லாம் அவருக்கு உடனே தோணுதெல்லாம். 2-3 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடும். முதல்ல 8 வழி போட்டி இருந்த போதும் 51.5% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல 51.5 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் முத்துவேல் ஸ்டாலின் மாநில அமரப்போகும் நாள் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள உங்களோட பணி ரொம்ப முக்கியமான ஒரு பணி. மன்னார்குடியில சொன்னது போல அதிக டிபிசி இருக்கு, அதனால அதிக கேப் இங்க வரணும்னு நான் போட்டி போட்டுட்டு இருக்கேன். அது எங்க மாவட்ட செயலாளர் தான் அப்பப்போ உங்க ஊர்ல எல்லாம் கிடையாது, எங்க ஊர்ல தான் இருக்குன்னு அவர் திருவாரூருக்காக போட்டி போடுவாரு. ஏன் ஒட்டுமொத்தமா திருவாரூர் மாவட்டத்துக்காகவே அவரும் போட்டி போடுவாரு. இப்படி ஒரு அற்புதமான போட்டி நிரம்பிய ஒரு இடமாக திமுக தொண்டர்கள் இருப்பதனால்தான் திமுக தொண்டர்கள் ஆளும் இடத்தில், திமுக தொண்டர்கள் இருக்கும் இடத்தில் அகத்தான வளர்ச்சி எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறது. அப்படி போட்டி போட்டுக்கொண்டு நானும் நமது மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களும் இங்க திருவாரூருக்கு தொடர்ந்து பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கோம். இந்த கேப் எல்லாம் இப்ப நிறைய கேப் இங்க சேர்த்திருக்கோம். அதுவும் நிச்சயமாக இங்க வெகு விரைவில் அந்த பணியெல்லாம் நடந்துவிடும். அதுவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயம் இன்னொன்று சொல்ல நினைச்சேன். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, ஒரே ஒரு செக்ரட்டரி தான் மகளிரா இருக்காங்க. அடுத்த முறை செயற்குழுவோ இல்லை அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இன்னும் அதிக மகளிரை நீங்கள் இந்த செயற்குழுவுக்கு அந்த வர வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. திராவிட மாடல் பேரரசன் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப இதெல்லாம் கவனிக்கக்கூடியவர். நிச்சயமாக நீங்களும் இதை செய்து தருவீர்கள் என்று நம்புகிறேன். வெள்ளி விழாவை கலைஞர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தி கொடுத்தார். வருகிற ஜூன் மாதம் இல்லை அந்த நாட்களை சுற்றி நிச்சயமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு பொன்விழா நிகழ்ச்சியும் நடத்தி வைப்பார் என்று நீங்கள் உறுதியோடு இருக்கலாம். நிச்சயமாக அதற்கான வேலையை நாங்கள் செய்து தருகிறோம், கவலை வேண்டாம். இந்த அமைச்சர் அவர்கள், நமது உணவுத்துறை அமைச்சர் அவர்களை பற்றி நிச்சயமாக இங்கே சொல்ல வேண்டும். அவர் உங்களில் ஒருவராக இருந்து பயணிக்கக்கூடியவர். உண்மையாக ரொம்ப எளிய மனிதர், ரொம்ப அற்புதமான ஒரு எளிய மனிதர். எப்பவுமே இதை எப்படியா செய்யுங்கப்பா, இப்படியா இதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம இருக்கிற எல்லா அதிகாரிகிட்டையும் உங்களுக்காக மட்டும்தான் பேசுறாரு. நான் நல்லா பார்த்துருக்கேன். அதை நான் பிரைவேட்டாகவும் டிஸ்கஷன்ஸ்ல நானும் அவங்களாம் நேரடியாக பார்த்துக்கிறோம். எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மையான நோக்கத்துடன் அவர் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். ஒரு சில நேரத்தில் நிதித்துறைக்கு போகும்போது அங்க உங்களுக்கு நன்றாக தெரியும், இவ்வளவு நெருக்கடி. அருமையன் பாலா அவர்களும் மற்ற பேச்சாளர்கள் பலரும் இங்க அது பொறுத்து கூட சொன்னார்கள். எவ்வளோ நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு எல்லா திட்டங்களும் நாம் கொடுக்க எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். சிம்பிளா 2 திட்டம் சொல்ற, கல்விக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நமது முதலமைச்சர் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியுமே அவர்கள் கொடுக்கல. கல்விக்கு தான் எப்படின்னா, நீங்க அந்த பகுதிக்கு போயிட்டு நீங்க விமான நிலையத்துக்கும் போக்குவரத்துக்கும் பாத்தீங்கன்னா கூட உத்தரப்பிரதேசத்துல 7 விமான நிலையம் திறக்கிறான். எல்லாம் 7 பூட்டி கிடக்கு. 7 விமான நிலையம் திறக்கிறான், 7 பூட்டி கிடக்கு, சும்மா கிடக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு, கோவைக்கு, மதுரைக்கு, தூத்துக்குடிக்கு, திருச்சிக்கு, இங்க சென்னைக்கு போன்ற இந்த இடங்களுக்கெல்லாம் புதிய விமான சேவைகள் கேட்டா கூட கொடுக்க மாட்டான். புதிய விமான நிலையம் கூட கேட்கல. கோவைக்கு புதிய விமான நிலையத்துக்கு நாம 2100 கோடி ரூபாய் நம்ம அரசாங்கம் இது வாக்களிக்காத 2021 வாக்களிக்காத கோவைக்கும் செலவு செய்தது திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்து போன முதல் இடம் கோவை. அங்க போய் அவர் சொன்ன விட என்ன? அவர் சொன்னது
வாக்களிக்காதவர்களும் இவர்களுக்கு ஏன் வாக்களிக்க என்று ஏங்கும் அளவுக்கு நான் பறிமுறுவேன் என்று சொன்னார். அதை செய்து காட்டி அங்கே அந்த பகுதிக்கும் மகத்தான ஒன்றும் செய்து கொடுத்தார். ஆனா ஒன்றிய அரசு அவங்களுக்கு வாக்களித்த இடத்துக்கு கூட ஓடுறது கிளிக்கும். இதுதான் உண்மை. அப்படி எந்த நிதியும் அவங்க கொடுக்காட்டி கூட நான் கொடுக்குறேன் அந்த நிதியை அப்படின்னு நம்ம நிதியை நம்ம ஓன் டாக்ஸ் ரெவன்யூலேருந்து நம்ம ரெவன்யூலேருந்து எடுத்து நம்ம மாநில அரசு நிதியிலிருந்து பல திட்டங்களை செய்ய வேண்டிய இடத்தில் நமது முதலமைச்சர் இருக்கிறார். குறிப்பாக நம்ம ரயில்வே திட்டங்கள் கூட நன்றாக தெரியும். உங்களுக்கு நன்றாக தெரியும். மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். ரொம்ப சின்ன ஊருக்கெல்லாம் கொடுக்குறான். வடக்குல சின்ன ஊருக்கெல்லாம் ட்ரெயின் ஓட்டுறான். வடக்குல அங்க மெட்ரோ ரயில் திட்டம்லாம் கொடுக்குறான். ஆனா இங்க கோவை போன்ற பெருநகரத்துக்குள்ள சென்னைக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும் இந்த நிதிகளை. இப்ப அவ்வளவு அந்த கெடுபடியிலையும் இவ்வளவு பிரச்சனையிலையும் ஒட்டுமொத்த இந்தியா 6.9% வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டை 11.19% வளர்ச்சியை கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே தான் இந்த தலைவர் இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தலைவர் ஆகணும்னு இன்னைக்கு எதிரடியில இருக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் மு.க. ஸ்டாலின் இந்த மாமனிதர் தான் ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள் மனிதர்கள். இந்தியா முழுக்க துடிக்கிறார்கள். இன்று இங்கு கேஜ்ரிவாலுக்கு ஒரு பிரச்சனைனா கூட முதல் குரல் எழுப்புவது முதலமைச்சர். இப்ப காலையில அங்க ஒரு இடி பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேர் மேல போட்ட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இடிய கண்டிச்ச ஒரு இது வருது. அதுல நம்ம முதலமைச்சர் இங்கே குரல் கொடுக்கிறார். யாருக்கு? கேஜ்ரிவால் ஒரு நன்றி சொல்லி இன்னைக்கு ட்வீட் போடுறாரு. இப்போ நடந்த 1/2 மணி நேரத்துக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆக இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்காக, ஒட்டுமொத்த இந்தியாவின் நலனுக்காக ஒரு ஆட்சியை நடத்தி இந்த ஆட்சி வெற்றி பெறுகிறத. இந்தியா 6.9 நாம 11.19, கிட்டத்தட்ட 2 மடங்கு வளர்றோம். சரி, வேற எந்த மாநிலம்லாம் இந்த மாதிரி இலக்க வளர்ச்சியை சந்திச்சிருக்குன்னு தேடி பார்த்தா இந்தியா முழுக்க எதுவும் கிடையாது. இந்தியா அளவுல ஒரு 2 இலக்கத்துல வளர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்த இந்த முதலமைச்சர் எதற்காக செய்யறார்? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. இது தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். நீங்க இதை பத்தி பேசணும். யூடியூப் சேனல்லாம் ஓபன் பண்ணிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம், வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பணி இளைஞரணி தம்பி, ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. இதன் மூலம் நீங்க பேச வேண்டியது, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சேர்ந்தார்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா நலனுக்காக அது செய்கிறார் என்பதை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும். ஏனால் இதை எடுத்து கூறுகிறார். பெஸ்ட் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிராக்டிஸ் காப்பி பண்ணுவாங்க. எந்தெந்த கம்பெனில என்னென்ன, எந்த துறையில என்ன பெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கு, என்ன சிறப்பான செயல்பாடுகள் இருக்கு, இந்த செயல்பாடுகளை பார்த்து நாமளும் வளர வேண்டும் என்று நிறுவனங்களுக்கிடையே போட்டி இருக்கு. அப்படி மாநிலங்களுக்கிடையே போட்டி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நமது முதலமைச்சர். நாம வளர்ந்து காட்டுவோம். நாம் எப்படியெல்லாம் செஞ்சோன்னு காட்டுவோம். பள்ளி போகும் அந்த சிறுவர்களுக்கு காலை உணவு கொடுப்போம். மகளிர் கல்லூரிக்கு போனால் அவருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். அதுல வளருவாங்க. அந்த வளர்ச்சியின் மூலம் கிடைக்கும் அந்த வளர்ச்சியும் கிராஃப் போட்டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வழியா வெளியில போடுற. நேற்று நானும் ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்ல பதிவு போட்டிருக்கேன். எடுத்து பாருங்க, ப்ரூஃப் காட்டும். வளர்ச்சி ஒரு திட்டம், ஒரு செயல் திட்டம் கொடுக்குறோம், ஒரு மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்துறோம். அந்த நலத்திட்டத்தின் மூலம் வர வளர்ச்சியும் உடனே காட்டும். எப்படி இத்தனை பர்சன்டேஜ் தான் பிள்ளைகள், பெண்கள் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போறாங்கன்னா அந்த கிராஃப் இப்படியே போயிட்டு இருக்குன்னா 2021 அப்புறம் 22 அப்புறம் அப்படியே சல்லன் இப்படி போகுது. அப்போ பிள்ளைங்க சேர்றது, பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்ற பெண்களின் சதவீதம் இப்படியே அந்த கிராஃப் வந்துகிட்டே இருக்கு. சடார்னு இப்படி தூங்குதுன்னா அந்த இன்டர்வென்ஷன், அந்த நம்ம கொடுக்குற அந்த பூஸ்டர் ஷாட் அங்க போடும்போது எப்படி அது எகிருது சார்ட்ல அப்படின்றது போட காட்டும். இதை பார்த்து இந்தியா வளர வேண்டாமா? இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? இதைத்தான் நான் கோருகிறேன். ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அது உடனே குறை சொல்றதுக்கு பலர் இருக்காங்க. இங்க கூட மன்னார்குடியில் ஒரு திட்டத்தை கொண்டது, நானே போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டாரு. ஒரு தொழில்துறை வறட்சி திருவாரூர்ல எங்கே சார் இருந்துச்சு, டெல்டா மாவட்டத்தில் எங்கே சார் இருந்துச்சு? திமுக ஆட்சி, டெல்டாக்காரர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ந்தவர் தான் முதல் சிப்காட் தஞ்சாவூருக்கு வந்திருக்கு, முதல் சிப்காட் நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கு, முதல் சிப்காட் திருவாரூருக்கு வந்திருக்கு. திருவாரூர்லையும் மன்னார்குடியிலும் நம்ம தஞ்சாவூர்லையும் நாகப்பட்டினத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்பேட்டைகளை கொண்டு வரதுக்கான வேலையும், எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாத விஷயங்களை செய்யறதுக்கான வேலையை தேடி கண்டுபிடிச்சு நான் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தா
ஆடை தயாரிக்கிற நிறுவனம், கார்மெண்ட் பண்ற நிறுவனம், அங்கேருந்து ஆடை வெறும் துணியை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து தைக்கிற ஒரு நிறுவனம். 2000 மகளிருக்கு வேலை வாய்ப்பு, 2000 மகளிருக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு மு.க. ஸ்டாலின் என்ற மாமனிதர். அதை கொண்டு வந்து இன்னைக்கு அதுலயும் ஒரு நோட்டை சொல்றது ஒரு கும்பல் கலந்து அது வந்து சாயக்கழிவு வருது, அது இருக்கு என்னத்தையோ கிளப்பி விட்டு. நான் கேட்கிறேன், நீங்க அரசியல் பண்றதுக்கு வேற இல்லையா? கீழ்த்தனமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வர நிறுவனங்களையும் துறப்புறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்னைக்கு சார் கிடைச்சது கேட்டாங்க எவ்வளவு போராடி கொண்டு வரோம் அப்படி எனக்கெல்லாம் வந்து கும்புறது சார். நான்லாம் வந்து என் ஊர் வந்து என் ஊர் என் மண்ணு என் மக்கள் ஒரு லெவல்ல அப்படி கொண்டு போய் வைக்கணும்னு நான் ஒரு நாள் போராட்டேன் சார். இதெல்லாம் நான் வந்து இதுல அரசியலே கிடையாது. என் ஊர் சார், இது இப்படி கொண்டு வரணும் சார். எனக்கு அந்த நீ நானும் யாருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல என் இடத்துல அந்த பொறுப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிட்டு முடிஞ்சா அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி வந்து கேவலமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது. அதுவும் படித்தவர்கள்லாம் அதெல்லாம் பற்றி பேசும்போது ரொம்ப தவறாக இருக்கு. ஏன்னா ஒரு நிறுவனத்தை பேசி கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பின்தங்கிய பகுதிக்கு தொழில்துறையில் பின்தங்கிய பகுதிக்கு தொழில் வச்சு கொண்டு வர சாதாரண விஷயம். தயவு செய்து கொச்சைப்பட்டு வேணாம். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறதுனால தான் இன்னைக்கு அதுக்கு ஒரு பதிவு போட போறேன். அந்த நிறுவனம் எப்படி இருக்க போது நீங்க பாப்பீங்க. அப்ப தெரியும் டிஆர்பி ராஜானா என்ன, திமுகனா என்ன, மு.க. ஸ்டாலினா என்னன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க பேசுங்க நிறைய. அப்பதான் என் மக்களுக்கு நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னும் அதிகம் சொல்லுவேன். நானும் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ கவலையே படாத. நிச்சயமாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும். அப்பொழுது இன்னும் பிரகாசமாக பண்ணார்கள் இன்னும். ஏன்னா இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கு ஒன்னோடதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன். மாமா சொல்ற விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 22 MRM இருக்கு. அதுல ஒன்னோடது இத்தனை நாள்ல யாருக்குமே கலர் சாட்டர்லாம் போடணும்னு தோணுச்சா? கலர் சாட்டர் போட்டது யாரு? திமுக ஆட்சி வந்த பிறகுதான். திமுக ஆட்சி வந்த பிறகுதான் கலர் சாட்டர் போட்டோம். இன்னைக்கு ரேஷன் அரிசியில யாராவது வேஸ்ட் பண்றாங்களா சார்? ரேஷன் அரிசியை ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வராங்க. எனக்கு அந்த மனுஷன் கண்ணை பார்த்தேன். கண்ணை எனக்கு சொல்றேன், எப்பா பல இருக்கணும், எப்பா அப்படி இருக்கணும். யாரு? நம்ம சக்கரபாணி அண்ணன் உணவுத்துறை அமைச்சர். ஏப்பா ஒன்னு பல ஒரு புது இருக்கக்கூடாது சார். திமுக காரன் வேலை செய்யும்போது உள்ளே வேலை பண்றான். ஒரு நாளும் அந்த மக்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் சரியான விஷயமா சாதனை செஞ்சுட்டு போடலாம் யோசனை இல்லை. செஞ்சா சூப்பரா செய்யணும்ன்றது, செஞ்சா அட்டகாரமா செய்யணும். நான் இன்னொரு ஒரே விஷயம் சொல்றேன், சொல்லியா டிஜிட்டல் லைப்ரரி நீங்க காலைல அடிக்கல் நாட்டுக்கு வரேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னால கட்டிருக்க முடியாது. அந்த லைப்ரரி 2.5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. என் ஊருக்கு மன்னார்குடி இதுக்கு மன்னார்குடிக்கெல்லாம் சாதாரண விளையாட்டுல கட்ட வரலாம் முடியாது. மன்னார்குடியில கட்டினா அது வேற லெவலில் தான் கட்டணும். அப்படின்னா இன்னைக்கு 12.5 கோடி ரூபாயில கட்டிட்டு ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அடிக்கல் நாட்டியிருக்கோம். அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. லீகாட்டி அவர்கள் சிலையை அங்கே வைத்து அந்த இடத்துல லைப்ரரி வரப்போகுது. இதுவரை தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு டியர் 2 டவுனுக்கு இல்லாத ஒரு லைப்ரரி மன்னார்குடியில நாங்க கட்டணும். இது உள்ளேந்து வர உணர்வு. இந்த உணர்வு எல்லா திமுக காரங்களும் இருக்கு, எல்லா அமைச்சர்களுக்கும் இருக்கு. முதலமைச்சர்ல இருந்து அப்படியே வருது. ஏன்னா முதலமைச்சர் கிட்ட நிரூபிக்கணும். நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க, இதை நாங்க இப்படி பண்ணோம் பாருங்க. அவரும் ஒவ்வொரு நாளும் டேஷ்போர்ட்ல வச்சு விடவே மாட்டார். அவரும் தூங்குறது இல்லை, யாரையும் தூங்க விடுறது இல்லை. தொடர்ந்து இவ்வளவு போராடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கலசாற்று போடுறதுக்கு முதலமைச்சர் கிட்ட இருந்து வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து அந்த திட்டம் சரியான செயல்பாடு போய் அது ரேஷன்ல போய் மக்கள் வாங்குற இடத்துல வரைக்கும் கையை விட்டு அரிசி எடுத்து பார்த்து உண்மையா கரெக்டா பழிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு உணவுத்துறை அமைச்சர் அமைதியாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட உணவுத்துறை அமைச்சரை நாம் வைத்திருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. ஆக அப்படிப்பட்ட அமைச்சர் அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா நிச்சயமாக செய்வதற்கான அந்த வேலையை அவருக்கு செய்து விடுவார். நீங்கள் கவலையப்படாதீங்க. மாமா நிறைய திட்டங்கள். நான் இன்னொரு நன்றி அவருக்கு சொல்லணும். உங்களுக்கே நிறைய தெரியும், சாம்சங் பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது, தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் நடந்த போது முதலீடுகள் வரும்பொழுது, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முதலீடுகள் வரும்பொழுது இன்று வரை எங்களது முதலமைச்சர் அவர்கள் எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி முதலீடு வரும்லாம் கேட்டதே கிடையாது. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வருதுன்றத மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம முதலமைச்சர். ஆகவே தொழிலாளர்களுக்கு தான் முன்னுரிமையை தவிர முதலீடுக்கு அல்ல. ஆகையால் தான் தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை சார்ந்தவர்கள் வந்த போது கூட அதுலயும் என் மாமா மாமா சண்முகம் அவர்களின் அந்த அந்த அவரோட இன்புட், அவர்களுடைய நலன் என்ன, அவர்களுடைய தேவை என்ன அப்படின்னு நம்ம சிஐடியோ நம்ம தோழர்களெல்லாம் பேசி என்னன்னு உள்வாங்கி கொள்ள வந்த. ஏன்னா அவர் சொல்லும் போது என்னால் அப்படியே பழிச்சு நம்ப முடியும்.
அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த நம்பகத்தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தோழர்கள்கிட்டயும் இருந்துச்சு, மாமா கிட்ட நான் கற்றுக்கொண்டு அதை பேசியதனால்தான் அதற்கும் நல்ல தீர்வு காண முடிந்தது. எனவே இப்படி பல நேரங்களில் பல இடங்களில் திமுகவின் அந்த மூத்த முன்னோடிகள் தரும் அந்த உறுதுணை அவர்களின் செயல்பாட்டிலிருந்து கற்றுக்கொண்டு தான் நாம் செய்கிறோம். இப்ப நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க, அதுக்குள்ள போக வேண்டாம். அண்ணன் சொன்ன அந்த விஷயத்துல 10 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டோம், இன்னும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பள உயர்வு வாங்கி கொடுத்தோம், பலாயிரக்கணக்கான நபர்கள் அதுல இருந்து பயன்படுத்தினார்கள். அதுக்கு நீங்க இன்னும் பாராட்டு நடத்துல சிஎம்க்கு நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லாம இருக்கோம், நீங்க இன்னும் அவருக்கு நடத்தல. அது நீங்க எப்ப நீங்க நான் அடுத்த பொன் விழாவில் முதல்ல அதுக்கு பாராட்டு சொல்லிட்டு தான் நீங்க பொன் விழாக்கு நீங்க நடத்தணும். இப்ப சொல்றேன், அப்போ மேபி குவைட் பாசிபிள், நிச்சயமாக பென்ஷனுக்கான நல்ல ஒரு அறிவிப்பும் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி ஒரு இடத்தில் மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார், சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்காக டிஆர்பி ராஜா நிச்சயமாக போராடுவேன். அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.